என்னது? சாப்பாடு. ஒருத்தருக்கு மட்டும் கொண்டு வந்திருக்க, இன்னொன்னு எங்க? எனக்கு கொடுக்குற சாப்பாட்டை தான் நான் உங்களுக்கு தர முடியும். குழந்தைங்களோட சாப்பாடெல்லாம் நான் உங்களுக்கு கொடுக்க முடியாது. குழந்தைங்க உயிரோட இருந்தா தானே அவங்களுக்கு சாப்பாடு கொடுப்பேன். என்ன ஏன் இப்படி சித்திரவதை பண்றீங்க? நாங்க சொல்ற மாதிரி நீ நடந்தா நாங்க ஏன் உன்னை சித்திரவதை பண்ண போறோம்? சரி, இப்போ நான் என்ன பண்ணணும்? அண்ணா, லஞ்சுக்கு என்ன சாப்பிடுறீங்க? சிக்கன் பிரியாணி, சிக்கன் டிக்கா, நல்ல நெய்ல வறுத்து வேணும்டா. இதெல்லாம் இங்க பண்றது இல்ல. நாங்க உன்னை இங்க பண்ண சொல்லல. வெளியில போய் ஹோட்டல்ல எங்களுக்காக ஸ்பெஷலா வாங்கிட்டு வா. அனாவசியமா நான் வெளியில போனா என் மேல சந்தேகப்படுவாங்க. சந்தேகம் வராத மாதிரி நீ நடந்துக்க. உனக்கு நடிக்க சொல்லியா தரணும்? போ. ஷைலு, இந்த ஆசிரமத்தை சுத்தி நான் பாம்பு வச்சிருக்கேன். பட்டனை பிரஸ் பண்ண சுக்கு நூறா வெடிச்சிடும். ஷைலு. அம்மா. ஷைலஜா, ஏமா டைனிங் ஹாலுக்கு வரல? அது ஒண்ணும் இல்லம்மா, இன்னைக்கு எனக்கு தனியா உட்காந்து சாப்பிடணும்னு தோணுச்சு. அதான் காரணமா? வேற ஒண்ணும் காரணம் இல்லையே. ஏதாவது இருந்தா சொல்லிடுமா. அப்புறம் புள்ளத்தாச்சி பொண்ணை கஷ்டப்படுத்தின பாவத்துக்கு என்ன ஆளாக்கிடாத. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நீங்க தான் என்ன ரொம்ப நல்லபடியா பாத்துக்கிறீங்களே. அதுக்கெல்லாம் நான் என்ன கைமாறு செய்ய போறேன்னு தெரியல. அதான் உன் சொத்து முழுவதுமே ஆசிரமத்துக்கு எழுதி வச்சிட்டீமா. அப்புறம் வேற என்ன கைமாறு செய்யணும்னு நினைக்கிறேன்? என் மனசுல நிறைய இருக்குமா. முதல்ல நான் என் குழந்தைய நல்லபடியா பெத்தெடுக்கணும். அதுக்கப்புறம் ஒவ்வொன்னா நிறைவேற்றணும். ஷைலு, உன் குழந்தைக்கு ஒரு குறையும் வராதுமா. கடவுள் அதை ஆசீர்வதிப்பாரு. ஆமா, ஒரு ஆளுக்கு மட்டும் சாப்பாடு போதும்னு சொன்னியாமே, அது எப்படி போதும்? இப்போ இங்க இருக்கிறது 2 ஆளாச்சே. என்னம்மா அப்படி பாக்குற? முதல்ல நீ மட்டும் ஒரே ஆளா இருந்த. இப்போ உன் வயித்துல குழந்தை வேற இருக்குல்ல, அதையும் சேர்த்துதான் 2 ஆளுன்னு சொன்னேன். உடம்ப பாத்துக்கம்மா. வேளை வேளைக்கு சாப்பிடு. பட்னியா கிடக்காத. நான் வரேன். May I come in, madam? Yeah. Sit. Madam, ஒரு பேட் நியூஸ் மேடம். What? ராயல் குரூப் ஆஃப் கம்பெனியோட எக்ஸ்போர்ட் ஆர்டர் நம்ம காம்படிட்டர் கம்பெனி மூர்த்தி செராமிக்ஸ் கிடைச்சிருக்கு மேடம். What? இதுக்கெல்லாம் காரணம் மிஸ்டர் சக்தி தான் சொன்னாங்க மேடம். Is it? அவங்க போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்லாம்
நமக்கு தான் ஆர்டர் கொடுக்கணும்னு பிடிவாதமாக இருந்தாங்க. ஆனால் மிஸ்டர் சக்தி மட்டும்தான் நமக்கு ஆர்டர் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி மாற்றி கொடுத்துட்டார் மேடம். Not a big deal. விடுங்க. மிஸ்டர் சிவராமன், ஃபார் யோர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், அவங்க ஒன்றும் நம்ம ஆர்டர்ஸை கேன்சல் பண்ணல. நம்ம தான் அவங்களுக்கு ஆர்டர்ஸ் கொடுக்க மாட்டோம்னு அவாய்ட் பண்ணியிருக்கோம். ஸோ forget it. ஓகே மேடம், மறந்துடலாம். ஆனால் மிஸ்டர் சக்திக்கும் நம்ம கம்பெனிக்கும் என்ன விரோதம்? அவர் இந்த அளவுக்கு நமக்கு எதிராக ஏன் ரியாக்ட் பண்ணோம்? அதான் மேடம் எனக்கு ஒன்றும் புரியல. I love you. நான் உங்ககிட்ட வச்ச கோரிக்கை பழிக்கணும்னு சாமி கும்பிட வந்திருக்கீங்களா? அதாங்க இங்கிலீஷ்ல சொல்லுவாங்களே 3 வார்த்தை. என்ன மேடம் யோசனை? இதை சொல்லுவாங்க. சிலருக்கு காரணத்தோட நம்மள பிடிக்கும். ஓகே, சில பேருக்கு காரணமே இல்லாம நம்மள பிடிக்காது. அந்த மாதிரி தான் for no valuable reasons சக்தியோட கம்பெனிக்கு நம்மள பிடிக்காம போயிடுச்சு. இல்லை மேடம், அவர் பண்ணது காரணமில்லாத காரியம் மாதிரி எனக்கு தெரியல. ஏதோ பிளானோட தான் பண்றாரு. ஓ சிவராமன், கம் ஆன், கிவ் மீ பிரேக். இதுக்காக தேவையில்லாம இதை போட்டு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க? லுக், நம்ம கிட்ட இருக்கிற ஆர்டர்ஸ் சப்ளை பண்றதுக்கே நமக்கு டைம் இல்லை இல்லையா? ஓகே, so what do you worry about that? Huh? சாரி மேடம், You can leave. நான் வரேன். நீ எதை மனசுல வச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பண்றது எனக்கு தெரியும் சக்தி. இந்த பூஜாவை நீ அப்படியெல்லாம் அடிப்பணிய வச்சிட முடியாது. ஆனா போன வாரம் எனக்கு மீனா ஃபோன் பண்ணிருந்தா. மிஸ்டர் ஏசியை வந்து என்ன பார்க்க சொல்லுன்னு ஆர்டர் போட்டா. அவ கஷ்டப்படக்கூடாதுல்ல, அதான் பாத்தீங்களான்னு கேட்டேன். ஹலோ சார், மிஸ்டர் திவாகர் உங்களை பார்க்க வந்திருக்காரு. உள்ள அனுப்புங்க. ஓகே சார். ஹலோ திவாகர். ஹலோ ராதா, உட்காருங்க. தேங்க்யூ. எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அர்ஜுன், உங்க சிஸ்டர்லாம்? எல்லாரும் நல்லா இருக்காங்க. ஆமா, மீனா எப்படி இருக்காங்க? அவங்க இப்ப என் வீட்டில் இல்லை, தனி கொடுத்துனும் போயிட்டாங்க. தனி கொடுத்தணுமா? எங்க? இங்கே தான், அடையார்ல. சிவா இறந்த விஷயம் மீனாவுக்கு தெரியுமா? தெரியாது. அப்போ டாக்டர் சிவா இன்னும் மீனாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு தான் இருக்காரா? ஆமாம், பாவம் டாக்டர் சிவா. மீனாவுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தன்னுடைய வாழ்க்கையை சிக்கலாக்கிக்கிட்டு இருக்காரு. பொறுப்பான உத்தியோகத்தில் இருக்கிற யாருக்குமே குடும்பம் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு குடும்பத்து மேலே இருக்கிற பாசத்தால் கடமையை சரிவர செய்ய முடியறதில்ல. அந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் என்னோட வாழ்க்கையில் நிறைய டைம் நடந்திருக்கு. இப்போ அதே ப்ராப்ளத்தில் தான் சிவா இருக்காரு. நினைக்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்கு திவாகர். பாவம் டாக்டர் சிவா. நிஜமாக சொல்கிறேன், ரொம்ப நல்ல மனுஷங்க. இந்த மாதிரி நல்ல மனசு யாருக்கு வரும் திவாகர்? அவரை நேரில் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் அவருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். பூஞ்சோல சிவாவை கொலை பண்ண அந்த பிரதாப் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டதுக்கு அப்புறம் தான் நான் மீனாவை போய் பார்க்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு மஞ்சு ஃபோன் பண்ணி ஏன் இது வரைக்கும் மீனாவை போய் பார்க்கலன்னு கேட்குறேன். அவள் கேட்டதும் ஒரு விதத்தில் நியாயம்தான். அவகிட்ட பேசினதுலேருந்தே எனக்கும் மீனாவை பார்க்கணும் போலவே இருக்கு. வாங்க, நான் கூப்பிட்டு போகிறேன். எப்போ போகலான்னு சொல்லுங்கள். நீங்கள் ஃப்ரீனா சொல்லுங்கள், இப்போ கூட போயிட்டு வந்துடலாம். சரி, கிளம்புங்க, போயிட்டு வந்துடலாம். 1 செகண்ட். மிஸ்டர் கரிகாலன், நான் கொஞ்சம் பர்சனல் ஒர்க்காக வெளியே போகிறேன். வர 1 hour ஆகும். இன்ஸ்பெக்டர் ரவி வருவார். வந்தால் நான் வெயிட் பண்ண சொல்லுங்கள். நான் வந்துடுறேன். ஆமாம்மா, 1 hourல வந்துடுவேன். ஓகே, பாய். சின்னமணி
மேலே போலாம் வினோத். வாடா. எக்ஸ்கியூஸ் மீ, ஸ்ட்ரைப்ல ஷர்ட்ஸ் இருக்கா? என்ன சைஸ்? 40. ஓகே. அந்த எல்லோ ஷர்ட்டை காமிங்களா? டாடி, எனக்கு ஹாரி பாட்டர் டி-ஷர்ட் வேணும் டாடி. வாங்கி தரேன் செல்லம். 2 மினிட்ஸா? இந்த இந்த ப்ளூ ஸ்ட்ரைப் இல்ல. இதுவா சார்? இல்ல கீழே கீழே. ஓகே. இது காமிங்க. அது உங்க கீழே இருக்குல்ல, அது எடுங்க. அதான். இதுல கிராஸ் போட்டிருக்கு. அது எடுங்க பாப்போம். ஹாய் மீனா ஆண்டி. ஹாய் வினோத், எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் ஆண்டி. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். அம்மா, அம்மாவோட வந்தியா? அம்மா எங்க? மம்மியோட வரல, டாடியோட வந்தேன். அம்மா வாங்க, டாடி இங்க தான் இருக்காரு, பார்க்கலாம். பரவாயில்லடா, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். எங்க டாடியை தான் உங்களுக்கு தெரியும்ல, பார்த்து ஒரு ஹலோ சொல்லிட்டு போக வேண்டியது தானே. உங்க டாடி எனக்கு தெரியாது வினோத், இதுவரைக்கும் நான் அவரை பார்த்ததே இல்ல. என்ன ஆண்டி சொல்றீங்க? எங்க டாடியே அன்னைக்கு உங்களுக்கு தெரியும்னு சொன்னாரு. எங்க டாடி ஒரு சைக்காட்ரிஸ்ட் டாக்டர். அவர்கிட்ட நீங்க ட்ரீட்மெண்ட் கூட வந்திருக்கீங்க. உங்க நம்பர் கூட அவர் செல்போன்ல இருக்கு. உங்க டாடி சைக்காட்ரிஸ்ட் டாக்டர்னு எனக்கு தெரியும். அவர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க நான் என்ன சித்த பிரம்ம பிடிச்சவளா? அதுவும் இல்லாம மீனானு வேற யாராவது இருப்பாங்க. நீ போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காத. வா, உங்க டாடியை பார்க்கலாம். எங்க போயிருப்பாரு? இங்கதான் ஆண்டி இருந்தாரு. ஹலோ மாமா. என்ன மீனா, வீட்லயா இருக்க? இல்ல மாமா, ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் வந்திருக்கேன். என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை, திடீர்னு உன்னை பார்க்கணும் போல இருந்தது. வீட்டுக்கு வரலான்னு பார்த்தேன். நீ என்னடா ஷாப்பிங் போயிருக்க? ரொம்ப அவசரம்னா நேரா ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸே வந்துருங்க. 2 பேரும் வீட்டுக்கு தேவையானதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு நம்ம சேர்ந்து போயிடலாம். அவ்வளோ தூரம் வந்து போகிறதுக்கு நேரம் இல்லை. நீ என்ன பண்ணுற? கிளம்பி உடனே வீட்டுக்கு வரேன். நானும் வீட்டுக்கு வந்துடுறேன். பார்த்தே ஆகணுங்கிற அளவுக்கு ஐயாக்கு அப்படின்னு மூடு வந்துருச்சு, நான் தெரிஞ்சுக்கலாமா? அதெல்லாம் நான் நேரில் வந்து சொல்கிறேன். சரிங்க மாமா. சரி வினோத், அர்ஜென்ட்டா நான் வீட்டுக்கு போகணும். இன்னொரு நாள் உங்க டாடியை பார்க்கறேன், சரியா? ஓகே. வரேன். மின்னல் ஒளி விழியாலே நெஞ்சை நீ திறந்தாய். சின்ன சின்ன கூடலோடு சிரிக்க ஏன் மறந்தாய்? கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே. கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே. உன்னை எல்லாம்
காத்து கிடந்த தனிமை தீவினிலே